வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் சோகம் அப்படின்னே இருக்கும். திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அண்ணே என்னன்னே தெரிலண்ணே, 4 நாளாக மனசே சரியில்லைண்ணே அப்படின்னு. என்ன உங்களுக்கு என்ன சந்திராஷ்டமமா அப்படின்னு கேட்டேன். தெரியலையே என்ன அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா சந்திராஷ்டம். அப்புறம் சந்திராஷ்டமங்கிறதுனால தான் மனசு இப்படி டல்லா இருக்கானே அப்படின்னு கேட்டாரு. சந்திராஷ்டமங்கிறதுனால டல்லா இருக்குங்கிறது ஒண்ணு, சந்திராஷ்டமம் இல்லாத தருணத்திலையும் நமக்கு டல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சந்திராஷ்டமத்தின் போது ஒரு காரியத்தை நாம செஞ்சிருப்போம். அந்த காரியத்துக்கு விளைவு அன்னைக்கு வராது, அதற்கு அடுத்த 5வது நாள் கழிச்சோ 10-12 நாள் கழிச்சோ வரும். ஸோ சந்திராஷ்டமத்தினுடைய எஃபெக்ட் அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு நாம ஆபீஸ்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அறிவு கட்டத்தனமா பேசாதையா அப்படின்னு நம்ம சந்திராஷ்டமத்துல நம்ம பேசியிருப்போம். அவரு விட்டுருவார். அப்ப அடுத்தாப்புல ஒரு 10-12 நாள் கழிச்சு வேற யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்பார், என்னங்க நீங்க பாட்டுக்கு அவரை போய் அறிவு கட்டத்தனமா அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டீங்க. அன்னைக்கு ஏதோ கோபத்துல கேட்டாங்க. ஏன் என்ன விஷயம்? மெயில் போட்டாருங்க மேனேஜருக்கு, இவர் 10 பேருக்கு முன்னாடி இப்படி அறிவு கட்டத்தனமா அறிவு இருக்கான்னு கேட்டாருங்க. ஸோ அன்னைக்கு நடந்ததனுடைய ரிஃப்ளெக்ட் இப்படி நடக்கும். அன்னைக்கு அமைதியாக இருந்தவருக்கு வேற காரணம் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு உங்களை பேச வைக்கிறது சந்திராஷ்டமத்தினுடைய அந்த வலிமை. சந்திரன் அஷ்டமித்திருக்கிற அந்த சமயத்தில், அஷ்டமிச்சிருந்தா என்ன, இருட்டு. இருட்டுனா என்ன? ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் இருக்கிற சமயத்தில் புத்தி எப்படி வேலை செய்யும்? மனசு எப்படி ஒழுங்காக இருக்கும்? மனசு ஒரு குரங்கு. அப்போ குரங்கு மாதிரி நம்ம கண்ணா பண்ணு பிராண்டிக்கிட்டு கண்ணா பண்ணு தவிக்கிட்டு வார்த்தைகளும். அதனால தான் சந்திராஷ்டமம் சமயத்தில் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி. இங்கே திருப்பணி காவலர் அப்படின்னு கொண்டாடப்படுகிற பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா சந்திராஷ்டம காலத்தில் அவர் தன்னுடைய அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் என்ன பண்ணுவாராம், நேராக கும்பகோணத்துக்கு அந்த மகாலிங்கம் குடிகொண்டு இருக்கிற அந்த திருவிடை மருதூர் கோவிலுக்கு உட்காந்துருவார். கும்பகோணத்தில் ஒரு கோவிலில் ஒரு ஹோட்டலில் தங்கிடுவார். காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பார். திருவிடை மருதூர் கோவிலே இருப்பார், மகாலிங்கம் சன்னதியிலே இருப்பார். யாரு? பொள்ளாச்சி மகாலிங்கம் அப்படின்னு சொல்ல கேள்வி. நம்ம போய் என்ன பார்க்கவா செஞ்சோம். ஆனால் அவரும் குறிப்பிட்டிருக்காரு, சந்திராஷ்டம சமயத்தில் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் திடீர்னு பணியாட்களை அப்படி திட்டேனாக்கா அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்னு. பணியாட்கள் மேலே அவ்வளவு கனிவும் அன்பும் கொண்டவர், அவர்களுடைய எதிர்காலத்திற்கெல்லாம் அவ்வளவு உதவிகள் செய்தவர். ஸோ சந்திராஷ்டம காலத்தில் நாம் செய்கிற ஒரு விளைவு அதற்கு அடுத்து 10-12 நாட்கள் கூட தொடரும். அதனால தான் சந்திராஷ்டமம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏங்க திருவல்லிக்கேணி பெருமாள் ரொம்ப முக்கியமான பெருமாளா, இல்லை ஸ்ரீரங்கம் பெருமாள் முக்கியமான ஒரு பெருமாளா அப்படின்னு ஒரு சண்டை வந்ததுனாக்க, எந்த பெருமாளா இருந்தா என்ன? இங்கே இருக்கிறவருக்கு பேரு பார்த்தசாரதி, அங்கே இருக்கிற பேருக்கு ரங்கநாத பெருமாள், அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா பெருமாளும் ஒன்று தான். இங்கே தென்கலை வடகலைன்னு பிரச்சனை, ஐயங்காருன்னு பிரச்சனை, பூணூல் போட்டவன் பூணூல் போடாதவன் அப்படின்னு ஒரு பிரச்சனை, பூணூல் நாங்களும் தான் போடுவோம் அப்படின்னு மற்ற சாதிக்காரங்க அப்படின்னு சொல்றதுனால வர பிரச்சனை. இங்கே முருகன் கோவில்னாலே பழனி தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், முருகன் கோவில்னாலே திருத்தணி மாதிரி வராதுங்கன்னுவான். இங்கே கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் கோவில்களையும் நாம குரூப் பிடிச்சி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் யதார்த்தமாக நீங்களும் உங்கள் நண்பரும் போய் காஃபி சாப்பிடுவீங்க. காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெருவோர டீ கடையில் காஃபி சாப்பிடுவீங்க. என்னதான் சொல்லுங்க, A2Bல காஃபி மாதிரி வராதுங்க. A2Bயை விட்டீங்க, இப்போ இந்த ஹாட் சிப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் அந்த காலங்க. கருப்பட்டி ஆரடிப்பட்டியான ஒரு கடையில் காஃபி எப்படி இருக்குன்றீங்க? அதை காஃபி என்னங்க, அது பாயசம் மாதிரி இருக்கு. இப்படியான பேச்சுகளே ஒரு கட்டத்தில் சண்டையாக போய் முட்டி. அதனால இதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது தான். சந்திராஷ்டமத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையுடன் செயல்பட வேண்டும். சாய்பாபா சொல்றது அதானே, பொறுமையாக இரு, அமைதியாக இரு, நிதானமாக இரு. இந்த 3 விஷயத்தை தான் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருக்கார் தாரக மந்திரமா. பொறுமை கடலிலும் பெரிதுங்கிறான், பொறுத்தார் பூமியால் வாருங்கிறான் இல்லையா? அதனால சந்திராஷ்டம தரிசனம் அவர் சந்திராஷ்டமத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த நாட்களையும் அதனுடைய தாக்கம் இருக்கும். அதனால சந்திராஷ்டமத்தில் நம்ம முக்கியமாக இருக்கணும். அதே போல சந்திர வழிபாடு, பிறை தரிசனம்
அதுலேயும் 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது எல்லாமே சாலச்சிறப்பு. அதே போல முழு நிலவாக தகதகத்து பிரகாசிக்கக்கூடிய அந்த வேளையில நாம பௌர்ணமியை தரிசித்து பௌர்ணமி நிலவை ஒரு 10 நிமிடம் தியானித்திருந்தாலே நம்மளுடைய மைண்டே ஒரு புது பவர் கிடைச்சிருச்சாங்கிறான். அங்கங்க நரம்புகள்லாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சிருந்தாலும் நம்ம எலக்ட்ரீஷியன் வந்து அதெல்லாம் முறுகி போட்டு இப்போ ஷார்ட்டேஜ் ஆகாதுங்க, லைட்டு நல்லா எரியும் அப்படின்னு சொல்கிறாருல எலக்ட்ரீஷியன். அது மாதிரி நம்மளுடைய புத்திக்கு மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் அந்த வயர்கள் அதை எல்லாமே சரியாக்கி கொடுக்கறது தான் அந்த பௌர்ணமி நிலவு தரிசனம் அப்படிங்கிறது, 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயத்துல சந்திராஷ்டமத்தெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. என்னுடைய நண்பர் ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரா இருக்கட்டும், ஜோதிடர் ஜெயம் சரவணன், அப்புறம் சாய் செல்வம் அப்படிங்கிற ஜோதிடர் அண்ணா, இவங்க 3 பேரும் என்கிட்ட அடிக்கடி சொல்றது என்னன்னாக்கா, ராம்ஜி அண்ணா நீங்க யாரையும் திட்டிடாதீங்க, அது பழிச்சிடும் அப்படின்னு. அப்ப திட்டாம எப்படியா இருக்கிறது? மேக்சிமம் திட்டாதீங்க, வேணும்னா ஆசீர்வாதம் பண்ணிடுங்க, ஐயோ நீ நல்லா இருக்கியான்ட்டு. ஏன்னா உங்க வாக்கு பலிக்கக்கூடிய வாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, யதார்த்தத்துக்கு சொல்றேன். சில பேருடைய வார்த்தை பலிதமாகும். அதே போல போன மாசம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்த தம்பி பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் வந்து, அண்ணா உங்களுக்கு வாக்கு பலிதமாகக்கூடிய காலம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு, இப்போ வந்து நீங்க சொன்னது எல்லாமே பலிக்கும்ண்ணா அப்படின்னு. எனக்கு பலிக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு பலிக்குதே இல்லையோ, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க யாருக்கு சொன்னாலும் சரி அந்த வாக்கு பலிதமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண ஜோசியர் சொன்னாப்ல, என்னுடைய அன்பு தம்பி. எதுக்கு சொல்றேனாக்கா, இந்த தருணங்கள்ல நம்ம வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். வார்த்தைய நெல்ல போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல போட்டா அள்ளவே முடியாது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட அக்கா வந்து, சார் இவன் யார் என்னன்னே தெரியாது சார், இவன் என்கிட்ட பேசுறான், இவன் என் மேல கை வைக்கிறான் அப்படின்னு சொந்த தம்பியவே அக்கா கறி சுட்டாலாம். ஆனா அந்த அக்கா கறிய அவன் மன்னிச்சு திரும்ப 5 வருஷம் கழிச்சு ஏத்துக்கிட்டான். ஆனா இப்ப வந்து எனக்கு எங்க அக்கான்னு எனக்கு ஒருத்தி இருக்கான்றதே எனக்கு சொல்ல பிடிக்கலங்க அப்படின்னு அந்த தம்பி அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னான். இதெல்லாம் பாருங்களேன் காலகட்டம். சொல்லு, அன்னைக்கு அவங்க அக்கா சொன்னாங்க இல்லையா, டக்குன்னு கையை தட்டி விட்டு சொல்லிட்டாங்களாம், இவன் யார் என்னன்னே தெரியாதுங்க, இவன் என் மேல கை வைக்கிறான் அப்படின்னு. தம்பியை போய் யார் என்னன்னே தெரியலன்னு சொல்லலாமா? தம்பியை போய் என் மேல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்ன பாவத்தினுடைய விளைவு எங்கேயோ வந்து நிக்குது. இப்ப எங்க அக்காவே எனக்கு வேணாம்னு தோணிடுச்சுங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்றான். இதுதான் ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு எதிர் விளைவு உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான வீரியம் சாதாரணமானதல்ல. அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக எடுத்துட்டு போறதுக்கு சந்திராஷ்டமம் மாதிரியான நாட்களை கொஞ்சம் கவனமா இருந்து நாம அது உரிய வழிபாட்டை செஞ்சோம்னாக்க நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எதிர் வீட்டுக்காரருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நாம சலூன் கடைக்கு போவோம், அவருக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கும். காய்கறி வாங்குற கடைக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கும். மளிகை கடைக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கும். டிஃபன் கடைக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பூ வியாபாரம் பண்ணுறவங்க, இது மாதிரி நமக்கு எல்லாருக்கூடையும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ எங்கேயாவது வார்த்தை தடிமனாக ஒன்று கொடுக்க அது 10 நாள் கழித்து பொலேர்னு நம்மளை அடிக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நெல்லை போட்டா அள்ளிடலாம், சொல்ல போட்டா அள்ளுறது கஷ்டம், அடி வாங்கிறது தான் உறுதியாக இருக்கும். அதனால இறை வழிபாட்டிலையும் அமைதியான நிலையோடும் பொறுமையாகவும் இருந்து காரியத்தை ஆற்றினால் கண்டிப்பா இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி நமக்கு உறுதுணையாக இருக்கும். நமஸ்காரம்.